ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வெல்கம் சாயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விளாக். இங்கே பாருங்கள், நம்ம இளநீ தண்ணி அந்த வலித்து சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு கடல் பாசி செஞ்சுருக்கேங்க. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியாக கடல் பாசி செய்கிறத விட இப்படி மாற்றி மாற்றி வித்தியாசமாக செய்யல, நம்மளும் பசங்களும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, நமக்கும் ஆரோக்கியமான அது ஏன்னா இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கலை. இளநீர் அந்த வலித்து சாப்பிடுவோம்ல, அதை வச்சு தாங்க நான் செஞ்சுருக்கேன். இது டேஸ்ட்டும் அவ்வளோ ரிச்சாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களா தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே அதிகமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 15 கிராம் வந்து கடல் பாசி எடுத்துகிட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம அலசி கழுவிடுவோம். ஏன்னா எந்த பொருளாக இருந்தால் கழுவி எடுத்துடுறது சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை நல்லா அலசிட்டு இந்த தண்ணியை அப்படி வடித்து விட்டுட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம ஊற வச்சு நம்ம வேக போடையில் சீக்கிரம் கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது வந்து இளநீன்னா நம்ம வழுக்க மாட்டமும் இல்லாமல் நம்ம தேங்காயாகவும் இல்லாமல் ஒரு அரை பக்குவமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கையில் வந்து நம்ம அந்த கடல் பாசியில் போடையில் இடையில வந்து நம்ம சாப்பிடையில் வந்து கடித்து அப்படியே பல்லில் மென்று சாப்பிடையில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கத்தி வச்சு சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு இதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதே லெவலில் எல்லா பீஸுகளையுமே கட் பண்ணி எடுத்துட்டு நான் அப்போ உங்களுக்கு எப்படிங்கிறத காமிக்கிறேன், என்ன பண்ணணுங்கிறத. இங்கே பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டு இது வந்து நம்ம வந்து வாழைக்காய் சீவுவோம்ல, வாழைக்காய் பச்சிக்கு சீவுற அந்த சீவர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சின்னமாக நைஸாக துருவி எடுத்துக்கலாம். நம்ம கத்தி வச்சு நம்ம கட் பண்ணையில் ஒரு பீஸ் வந்து பெருசாக போயிடும், ஒரு பீஸு சின்னதாக போயிடும். ஆனால் இது மாதிரி அந்த சீவுறதை வச்சு சீவையில் இந்த தேங்காய் வந்து ஒரே லெவலில் பூ மாட்டம் வந்துடும். இங்கே பாருங்களேன், என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரே லெவல், பெருசு இல்லாமல் சின்னதும் இல்லாமல் நெய்ஸாக பூ மாட்டம் இருக்குது. இதே போல் இருக்கிற அத்தனையும் நல்லா துருவி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணுங்கிறத இது பாட்டுக்கு சொல்கிறேன். இது ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், கடல் பாசி வந்து நம்ம வேக போடுறதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து சூடு பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த கடல் பாசி, அதையும் நம்ம அந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வைப்போம். ஏன்னா இது வந்து நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம்னாக்கா சீக்கிரம் கரைஞ்சிருங்க. ஊற வைக்காமல் நம்ம வேக போட்டோம்னாக்கா அரை மணி நேரம் கரையிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஆனால் வந்து ஊற வச்சுட்டோம் உப்பு போட்டு நம்ம வேக வைக்கையில் அந்த அரை மணி நேரங்கிறது ஒரு 10 நிமிஷம் கூட எடுக்காதுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ள சீக்கிரமே கரைஞ்சிரும். ஏன்னா நல்லா ஊறிடுச்சுல, அதனால சீக்கிரமே கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த இளநீ தண்ணி எடுத்துருக்கோம்ல, இளநீ தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வந்து இப்போ இந்த கரைஞ்ச கடல் பாசியோட சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், நல்லா சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த கடல் பாசி இளநீ தண்ணி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு போடணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வெந்துட்டுருக்குது இளநீ தண்ணி அதெல்லாம். இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுப்போம். ஜீனி போட்டுட்டு நல்லா கரைய விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு பத்தலைனாக்கா திருப்பி நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அந்த ஜீனி போட்ட உடனே இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரியாக ஒரு ஆடையாக வருது. அந்த ஜீனியில் அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்க பச்சை பாலோ அல்லது காய்ச்சின பாலோ ஒன்று விட்டுட்டோம் இதில் வந்து கலந்தோம்னாக்கா, நம்ம வந்து எப்போவுமே ஜீனி பாவுன்னு காய்ச்சுவோம். நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் ஜீனி பாவு காய்ச்சுவோம்ல, அந்த சர்க்கரை பாவு காய்ச்சல இது மாதிரி நம்ம பால் கலந்துட்டோம்னாக்கா இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். ஏன்னா உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், மேலே ஆடையாக வருது பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த ஜீனியில் உள்ள அழுக்குங்க. இந்த மாதிரி பால் கலந்துட்டோம்னாக்கா அந்த அழுக்கெல்லாம் வந்து க்ளீனாக அப்படியே ஆடை மாட்டம் மிதந்து வந்துடும். இதில் வந்து கடல் பாசி இதுங்கிறதுனால அந்த ஆடையெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. இதுவே நீங்கள் தனியாக ஜீனி கலந்து பாருங்களேன், அப்போங்க வந்து அப்படி கலர் ஒரு மாதிரியாக கருப்பு கலரில் வரும் அந்த ஆடையெல்லாம். இப்போ வந்து இந்த ஒரு வடிகட்டி வச்சு இந்த அழுக்கெல்லாம் எடுத்துருவோம். வடிகட்டி அந்த ட்ரேயில் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பாருங்கள், வடிகட்டில் பாருங்கள் எவ்வளவு ஆடைகள் இருக்குதுன்னு. இது அத்தனையுமே வந்து அந்த ஜீனியில் உள்ள அழுக்கு தேங்க. இது மாதிரி எடுத்துட்டோம்னா க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பிஸ்தா கலர் வந்து கலர் ஃபுட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்குவோம்.
கலந்துட்டு இதை வந்து ஒரு நல்ல அரை மணி நேரம் நம்ம வந்து செட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இது என்னங்கிறத பார்க்கணும். நல்லா செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் ஒரு 50% செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெய்ஸாக ஒரு கத்தி வச்சோ இல்லாட்டி ஃபோர்க் வச்சோ அப்படி கோடு போட்டு விட்டுறலாம். ஏன்னா அடுத்த லேயர் நம்ம ஊற்றுறப்ப வந்து அப்போ தான் வந்து அதோட ஜாயிண்ட் ஆகும். இல்லாட்டி அப்படியே கலண்டு வந்துருங்க. இங்கே பாருங்கள் இப்போ வந்து அதை கோடு போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கடல் பாசி, அதை வந்து அப்படியே மேலாக அதில் மேலாக மெதுவாக ஊற்றிடுவோம். ஏன்னா இந்த கடல் பாசி வந்து நம்ம அடுப்பில் வச்சு சூடில் கொஞ்சம் லைட்டாக அனலில் இருந்துகிட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி செட் ஆகிரும். இது வரைக்கும் நான் இந்த கீழே உள்ள இப்போ பிஸ்தா லேயர் வந்து செட் ஆகிற வரைக்கும் நான் இதை அனல்லே தான் வச்சுருந்தேன், சூடு மாறாமல். அதுதான் இப்போ வந்து நம்ம தண்ணியாக இருக்குது செட் ஆகாமல் இப்படி தான் வைக்கணும் நம்ம எப்போவுமே. இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் இளநீ அதெல்லாம் வந்து மேலே மெதுவாக அப்படியே தூவி விட்டுக்குவோம். இது வந்து நம்ம கடல் பாசி அந்த கட் பண்ணி நம்ம சாப்பிட்றப்போ இந்த கடல் பாசியோடு சேர்த்து இந்த தேங்காயும் நம்ம பல்லில் கடிப்படையில் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க எங்கள் வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம். என் பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு மிச்சத்தை எடுத்துகிட்டே போயிடுச்சு. என் பொண்ணு வீட்டுக்கு வந்துருந்துச்சு. பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சு செட் பண்ண விட்டாச்சு. செட் பண்ணிவிட்டு இப்போ கத்தியெல்லாம் வச்சு ஓரங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி கையால் வச்சு தள்ளி விட்டாலே இந்த பாருங்கள் ஈஸியாக கலண்டு வந்துருச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த கலரை பார்க்கையில் இந்த டிசைனையும் பார்க்கையில் சின்ன பிள்ளையில வந்து நான் கடையில் வந்து அந்த விக்ஸ் மிட்டாய் விற்குங்க. விக்ஸ் மிட்டாய் வாங்கி இந்த கலர் டேஸ்ட்டுக்காகலாம் பார்க்க மாட்டோம், இந்த கலருக்காகவே வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்கையில், அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ பாருங்கள் சின்ன சின்னதாக பீஸ் போட்டுக்குவோம். ஏன்னா பீஸ் போடையில் அந்த இளநீ இருக்கிறதுனால கொஞ்சம் பீஸ் போடுறது மட்டும் சிரமமாச்சு. ஆனால் உள்ள லேயர்லாம் ஈஸியாக கட் பண்ண வந்துச்சு. மேலே வந்து அந்த இளநீ இருக்கிறதுனால தாங்க கொஞ்சம் பீஸ் போடுறதுக்கு கத்தியில் கட் ஆகுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு வீட்டுக்கு வந்துருந்துச்சு. என் பொண்ணு இது மாதிரி செஞ்சு தாங்கம்மான்னுச்சு. அதை செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டுவிட்டு நோம்பையும் திறந்துட்டு மிச்சம் இருந்ததை நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு டப்பா பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத அப்போ சொல்லுவீங்கங்க இதோடைய கடல் பாசி இந்த இளநீர் கடல் பாசியுடைய டேஸ்ட்டு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் என்னுடைய வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் அவ்வளோ அருமையான கடல் பாசிங்க. லேயர் டபுள் லேயர் பிஸ்தா லேயர் வேறு, மேலே தேங்காய் இளநீர் தண்ணி போட்ட கடல் பாசி டபுள் லேயர் சூப்பராக இருக்குது. பார்க்கவே பார்த்தீங்களா எவ்வளவு அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு இந்த இஃப்தாரை சந்தோஷமாக நோன்பு திறந்து சந்தோஷமாக இருங்க. இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.